வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். நம்ம எங்களுடைய உறுப்பினர்கள், சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் எல்லாம். நண்பர் ஏற்கனவே எனக்கு நெருக்கமானவர். அவர் திருவாசகத்திற்கு ஒரு உரை எழுதி கையில் எழுதி வச்சிருந்ததை நான் படித்தேன். அது ரொம்ப சிறப்பாக. ஏன்னா திருவாசகம் யாரும் உரை எழுதுறது கிடையாது, உரை எழுத முடியாது, உரை எழுதக்கூடாதுன்றதுலாம் கூட அதை ஒரு சட்டத்துக்குள் வைத்திருந்தார்கள். ஏன்னா பொதுவாக திருவாசகத்தை உரை எழுதுறதுக்கு அவ்வளோ சாமர்த்தியம் ரொம்ப போதாது. அது எழுதுறது தவறுகள் வந்து விட்டால், ஏன்னா இறைவனை எழுதியது, அதுதான் முக்கியம். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல இறைவன் தன் கைப்பட எழுதி ஒரு படியை தன் சிதம்பரத்தில் வைத்துவிட்டு ஒரு படியை சிராக்ஸார் சிவலோகத்துக்கு கைலாயத்துக்கு எடுத்து சென்றார் என்பது வரலாறு. இதை பதிவு செய்தவர் பேராசிரியர் மனோன்மணி சுந்தரம்பிள்ளை. ஆக அவ்வளவு முக்கியமானது இந்த சிவபுராணம். இதெல்லாம் கை வைக்க முடியாது. இல்லை சார், இதில் போய் நீங்கள் 95 தானே, 95 அடிகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு அடிக்கும் விலகை எழுதிக்கல, இது சரியாக வருமானம் கொஞ்சம் அச்சமாக இருக்குது, எப்படி உங்களுக்கு தைரியம் வந்ததுன்னாரு. எப்படின்னா எழுத ஆரம்பிச்சுட்டு சார் இது நல்லா இருக்கா போகிறாரு. நல்லா அருமையாக தான் வந்திருந்தது, கொஞ்சம் மாற்றங்கள் அப்படிலாம் நம்ம சொன்னோம். அப்புறம் அணிந்துரை கேட்டார், அணிந்துரை நான் எழுதி கொடுத்தேன். அதுக்கு பிறகு இந்த புக்கு பிரிண்ட் ஆக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நம்ம சென்னையில். ஆனால் இந்த புத்தகம் வெளியிடணுமேன்னு சொல்லி அவர் என்னை கேட்டுருந்தார். ஒரு 4 நாள் முன்னே நான் நம்ம ரவி அண்ணையா ஒரு ஹோட்டலில் பேசிட்டு மாதிரி வந்தார். சார் இந்த மாதிரி நம்ம உலக புத்தக திருவிழா நடந்ததில்லை, அது புத்தகம் வெளியிட்டு அப்படின்னா ஓகே சார், அதில் என்ன இருக்குது, வாசகர் ஒன்றும் அதுதான் இருக்குது. உங்களால் முடிஞ்சது இந்த அமைப்பின் மூலம் நல்ல புத்தகங்களை வெளியிடணும், நூல் எழுதுவதற்கு உற்சாகப்படுத்தணும். இதுதான் வாசகர் வட்டத்தினுடைய கடமையாக நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் புத்தகங்களாக வெளியிட்டு நாங்கள் என்ன பாடுபட்டோம். செல்வகுமாரெலாம் ஒரு புத்தகம் வெளியிடுறதுனா நம்ம ஒரு பெரிய மேடை அமைக்கணும், அதுக்கு நிறைய பேர் கூப்பிடணும், வெளியிலேருந்து கஷ்டம் கூப்பிடணும். ஒரு கஷ்டம் கூப்பிட்டு வரனா விஐபி வெளியிலேருந்து மினிமம் 20,000 25,000 இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு நடத்த முடியாது. மற்ற செலவு இருக்குது. நீங்கள் புலம்பர் தான் நினச்சிருக்காங்க. உண்மையை சொல்ல நான், அதாவது இப்படி தான் நடக்குதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அந்த நடப்பை சொல்கிறது கடமை. புலம்பல் என்பதும் அதுக்கு சொல்யூஷன் காண்பதும் வேறு. ஆகவே நிலைமை எப்படி புத்தக வெளியிட்டு விடா என்பது அவ்வளோ பெரிய விஷயம். அது நண்பருக்கு, அதாவது எதை சொல்ல வரேன்னா, இந்த சிவபுராணம் கையில் தொட்டினாவே எல்லாமே நடக்கும். அதான் இவர் நினைச்சாரு. இது இறைவனே சிவபெருமான ஆன்மீக கிளாஸில் சிவபெருமானே வந்து அவர் நடத்தி கொடுப்பது மாதிரி தான் இப்போ நாளையில் இருக்கின்ற தலைவர் திரு ரவி, வாசகர் துணைத் தலைவர் திரு கவிஞர் ஜோசப் அண்ணையா, நம்ம பேராசிரியர் இவரங்கள் உறுப்பினரோ பொறுப்பாளர் எல்லாமே எங்கள் நண்பர் பொன்சேவகுமார் பேராசிரியர், இவங்க துணை செயலாளர், என்னுடைய நான் செயலாளர், ராஜன் பாபு கலெக்டரேட்டில் இருக்காரு, பன்முக வித்தகர், ஞானாசிரியர் நம்ம பெருமாள் ஐயாவுக்கு. ஆக இந்த சிவபெருமானை அருகிலிருந்து வாழ்த்துவதாக நினைந்துதான் இது சும்மா கூட நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது, இந்த பூ வச்சுதான். ஏன்னா உலகத்திலேயே வழிபடுகிற நூல், பூஜை அறையில் வைத்து வழிபடுகிற நூல் சிவபுராணம் மட்டும்தான். வேற எந்த புக்கு கும்பிட்டதில்லை சார். பூஜை அறையில் இப்படி வச்சு இது மட்டும் கும்பிட்டு போவாங்க, சிவபுராணத்தை மட்டும். ஒன்றும் இல்லை, வாரியாசாமிகளுடைய மண்டபத்துக்கு போங்க, அவருடைய நினைவகம் நாகைநல்லூரில். அவர் கும்பிட்ட திருவாசக புக்குக்கு தான் அங்கே பூஜை நடக்கும். இதே இயற்கை. ஆனால் அதனால் அப்படிப்பட்ட திருவாசகத்துக்கு ஒரு 95 அடிகளுக்கு உரை எழுதியிருக்கார். அவர் தந்தை இந்த வயதான காலத்தில் தன் மகன் எழுதிய புத்தகத்தை வெளியிடுவதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இல்லையா? அந்த ஆசையை சின்ன குட்டி ஆசை. இதை நிறைவேற்கிற பாகிய பெருமை எங்களுக்கு கொடுத்தது பெருமான் தான், சிவபெருமான் தான். அதனால் எங்கள் நூலை நான் வெளியிடுகிறேன். துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கவிஞர் அன்னையா பெற்றுக்கொள்கிறார். இது நிகழ்ச்சி. நண்பர்கள் வெளியிலே செல்ல வேண்டிய ஒரு எல்லாருக்குமே அமாவாசை மற்ற நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கிறதுனால இது நிகழ்ச்சிக்கு வரவேற்பதே திரு ராஜன் பாபு நிகழ்த்தணும். முறைப்படி அவர் நிகழ்த்திய பிறகு புத்தகம் வைக்கும். அனைவருக்கும் இனிய காலை